மூதாட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒருவரை சுட்டு பிடித்திருக்கிறது காவல்துறை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே திராசு கிராமத்தைச் சேர்ந்த கௌசல்யா, வயது 80. இவர் நேற்று அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு முள் புதாரில் இறந்த நிலையில் கிடந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பண்ருட்டி போலீசார் அவரை உடலை கைப்பற்றி விசாரணை என்பது நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு இது கூட்டு பாலியல் சம்பந்தமாக நடைபெற்றது என்பது விசாரணையில் தெரிய வந்த நிலையில் தற்போது 80 வயது மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்த சுந்தரவேல் என்பவரை தற்போது போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். தற்போது அவரை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். தற்போது பண்ருட்டி அருகே காடாம்புலியூர் பகுதியில் பதுங்கி இருந்த போது போலீசார் இவரை பிடிக்க சென்றனர். போலீசாரை தாக்கிவிட்டு சுந்தரவேல் தப்பி ஓட முயற்சித்த அடிப்படையில் பண்ருட்டி ஆய்வாளர் வேலுமணி துப்பாக்கியால் சுட்டதில் சுந்தரவேல் காலில் காயமடைந்திருக்கிறார். காலில் குண்டு காயத்துடன் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் தற்போது சுந்தரவேல் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுந்தரவேல் தாக்கியதில் 2 காவலர்கள் காயமடைந்து பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 80 வயது மூதாட்டியை நேற்று இரவு கூட்டு பாலியல் சம்பந்தமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி வந்தார்கள். ஆனால் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தற்போது இது கூட்டு பாலியல் கிடையாது, ஒரு நபர், தனிப்பட்ட நபர் மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பண்ருட்டி போலீசார் விசாரணை நடத்தி சுந்தரவேலை பிடிக்க முயன்ற போது தற்போது அவர் தப்பி ஓட முயற்சிக்கும் போது தற்போது அவர் காலில் சுட்டு தற்போது போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் 2 காவலர்கள் உட்பட குற்றவாளி சுந்தரவேல் ஆகியோர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.